புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம புதுக்கோட்டை தேவஸ்தானம் என்பது மாண்புமிகு அமைச்சர்களுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. 235 கோயிலை கொண்ட பெரிய தேவஸ்தானம், 1,10,000 ஏக்கரை குத்தகை கொடுத்த கோயில். அதில் பொதுவாக நம்ம புதுக்கோட்டை, திருவப்பூர், முத்துமாரியம்மன்லேருந்து விராலிமலை முருகன் கோயிலிருந்து கொன்னையூர், நார்த்தமலை, விருதுரப்பட்டி என பல்வேறு கோயில்கள் எல்லாம் சிறப்பு வாய்ந்த கோயிலெலாம் அதில் அடக்கம். திருமணஞ்சேரியிலேருந்து, திருமயத்திலேருந்து, ஆலங்குடியிலேருந்து எல்லாமே அடக்கம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இது இன்றைக்கு வரையும் ஈஓ நிர்வகித்து வருகிறார். இதை இவ்வளோ பெரிய வருமானம் வரக்கூடிய மாபெரும் புதுக்கோட்டை தேவஸ்தானம். இதற்கு நீங்கள் தேசிய அளவிலான இணை ஆணையர், துணை ஆணையர் நிலை உயர்வு தருவதற்கு அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலுக்கு ஒரு முழு நேர ஈஓவை நிர்வகிக்க அரசாணை வழங்க வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் முன்வரார் என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர், இதுவரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு மாத்திரம் அரசு மானியமாக வழங்கியிருக்கின்ற தொகை 29 கோடி ரூபாய். அவர் விராலிமலைக்கென்று தனியாக ஈஓவை போட வேண்டும் என்றார். செயல் அலுவலர் 1 என்றுதான் 2021ஆம் ஆண்டு வரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு இருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022ஆம் ஆண்டு 3 நிலை செயல் அலுவலர்கள் 4 பேரை நியமித்திருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் புதுக்கோட்டையினுடைய இணை ஆணையர் அலுவலகத்தில் அமர்ந்து பணியாற்றுகிறார்கள். நீங்கள் கோரிய இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு புதுக்கோட்டை விராலிமலை கோயிலேயே உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு ஏசி அளவிற்கு இருக்கின்ற பணி உயர்வை ஏற்படுத்தி 2 நாட்களில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் தேவஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 180 திருக்கோயில்கள் இருக்கின்றன. அது ஒரு கால விளக்கு எறிவதற்கு கூட பணமில்லாத சூழல். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் 2022ஆம் ஆண்டு 3 கோடி ரூபாயை முதலில் வழங்கினோம். இன்றைக்கு அந்த தஞ்சாவூர் தேவஸ்தானம் திருக்கோயிலுக்கு 18 கோடி ரூபாயை ஆண்டுதோறும் வழங்குகின்றோம். இதுவரையில் அந்த திருக்கோயிலுக்கு மாத்திரம் 40 கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் கன்னியாகுமரி தேவஸ்தானம் திருக்கோயில் 2021ஆம் ஆண்டு 3 கோடி ரூபாய் தான் 470 திருக்கோயிலுக்கு ஒட்டுமொத்தமாக இருந்தது. அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு கூட 2000, 3000 ரூபாய் என்று சம்பளம் இருந்த நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் படிப்படியாக உயர்த்தி இந்த ஆண்டு 18 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் மானியம் என்று அறிவித்திருக்கின்றார். இதுவரையில் 58 கோடி ரூபாயை கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயிலுக்கும் மானியமாக வழங்கியிருக்கின்றோம். எரியாத இருள் சூழ்ந்த திருக்கோயில்களிலும் ஒளி தீபம் ஏற்றிய திராவிட மாடல் ஆட்சி என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.